ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகில் உண்டாக்கினதற்கு பல கோடி காரணங்கள் உண்டு. அதுல ஒரு 8 காரணங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னோட வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் நம்ம உண்டாக்கின நோக்கம் என்னவென்றால், அவரே ஆண்டவர், அவரே தேவன். அந்த வார்த்தை சொல்கிறது, நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாயிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் மனிதன் உண்டாக்கிய நோக்கமே அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் இருப்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை சொல்கிறது, the reason why God made us, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு மக்கள் இப்படி நினைக்கிறார்கள், பரிணாம கொள்கை, மனிதன் குரங்கிருந்து உண்டானவன். இல்லை அன்பானவர்களே, 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்வு, இந்த வசதி, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த சம்பத்து எல்லாமே அவரால். இந்த வார்த்தையை திரையில் பாருங்கள், நாம் அல்ல, அவரே. அப்படியானால் இந்த வாழ்வுக்கும் வசதிக்கும் மேன்மைக்கும் காரண கர்த்தர் ஆண்டவர் தான். இன்றைக்கு மனிதன் நினைக்கிறான், நான் எனது கை திறமை இல்லை. அந்த ஐஸ்வரன் சொன்னது போல, நான் கட்டினேன், நான் விளையச் செய்தேன், நான் உண்டாக்கினேன். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே. அந்த வார்த்தை சொல்கிறது, நாம் அல்ல, அவரே. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு தெரியுமா? தேவன் நம்ம உண்டாக்கிய நோக்கம் 4ஆம் வசனத்துல அவரை துதிக்க, அவரை புகழ, அவருடைய ஆலயத்திலே பிரவேசிக்க. என் அன்பு தேவ பிள்ளையே, the reason why God made you and me, தேவன் உங்களையும் என்னை படைத்த நோக்கம் கர்த்தரே தேவன். உலகத்திலே அநேகர் பலவிதமான காரியங்கள் தெய்வம் என்று சொல்கிறார். சிலருக்கு பணம் தெய்வம், சிலருக்கு அந்த வேலை தெய்வம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரே தேவன். அதற்காகவே நம்ம ஒரு அறிக்கை செய்ய, ஆராதிக்க, துதிக்க, அது மட்டுமல்ல அவருடைய நன்மைகளை அனுபவிக்க அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள,